இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டதுதான் எங்களுடைய சட்ட நூல்கள் எல்லாம் இருக்குது, ஸ்மிருதிகள் இருக்குது. இதன்படி இது என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால் உலகம், நாடு, குடும்பம் சுமூகமாக இயங்குறதுக்கு. வீதியில் போனால் ஒழுங்காக வாய்தகனத்தை ஓட்டி கொண்டு போக வேணும், சில பதிமுறைகள் இருக்குது. அது உலக தர்மம். இதால் எங்களுக்கு புண்ணியமும் கிடைப்பதில்லை, பரலோக ராஜ்யமும் கிடைப்பதில்லை. இது உலகம் சுமூகமாக வாழ்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட தர்மம். இதுக்குத்தான் பொறுப்பாக இருப்பது அரசாங்கம். இப்போ அரசனுடைய வேலை அது. இரண்டாவதாக இருக்கிற தர்மம் வைதீக தர்மம். வேதங்களில் சொல்லப்பட்டது எதிக்ஸ் அண்ட் மோரல்ஸ், அறநெறி கோட்பாடுகள். இது நீதி நூல்களில் இருக்கு, திருக்குறளில் இருக்கு, வேதங்களில் இருக்கிறபடினால இது வைதீக தர்மம் என்று சொல்லுவோம். இது தன்னை மையமாக கொண்டதல்ல, மற்றவர்களை மையமாக கொண்டது. தன்னை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. இதைத்தான் அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்னார். இது செய்யாட்டி அரசாங்கம் வந்து தட்டி கேட்காது. ஏன் நீங்கள் போய் அந்த உதவி செய்யல என்று கேட்காது, ஒரு தர்மம் வந்து கேட்கலாது. ஆனால் அந்த தர்மத்தை செய்வதால் நாங்கள் புண்ணியத்தை தேடுகின்றோம், நல்ல வாழ்க்கை வருகின்றது, மற்றவர்களுக்கு நல்லது செய்ய எமக்கு நல்லது விளைகின்றது. மூன்றாவதாக இருக்கிற தர்மம் ஒன்று இருக்கிறது, இறை தர்மம், கோட் சென்டர்ட் தர்மம். என்னையும் மற்றவர்களையும் விட இறைவனை முன்னிலையில் வைத்து செய்யப்படுவது. இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், என்னையே சரணடை என்று இறைவன் சொன்னது இதுதான். இந்த இறையை நோக்கிய தர்மத்தினூடாகத்தான் பரலோக ராஜ்யம் அல்லது ஆன்ம விடுதலை கிடைக்கும். சமூக சேவையினாலே அல்ல, சோஷியல் தர்மாவினாலே அல்ல, அரசாங்கத்தினாலே அல்ல. அரசாங்கத்தினுடைய வேலை உலக தர்மத்தை காப்பது, வைதிக தர்மத்தை பாதுகாப்பதுடைய வேலை ஆல் த பீப்புள் வித் ரிசோர்சஸ். பொருள் உள்ளவன் பொருளை கொடுக்க வேணும், வார்த்தை உள்ளவன் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேணும், பாடத் தெரிந்தவன் பாடத்தை பகிர்ந்து கொள்ள வேணும். அதே மாதிரியாக இறை தர்மத்தை பாதுகாப்பது அரசாங்கத்துடைய வேலையோ வசதி உள்ளவர்களுடைய வேலை அல்ல, அது இறைவனுடைய வேலை. அதற்கு அவனே வருவான். நானோ நீங்களோ அல்லது போதகரோ அல்லது குருமாரோ வந்து இறை தர்மத்தை பாதுகாப்பதில்லை. நாங்கள் ஜஸ்ட் அன் ஏஜென்ட்ஸ், அவ்வளவுதான். அதை பாதுகாப்பது அவன். குருமார், மடங்கள், திருச்சபைகள், ஆலயங்கள், மஸ்ஜித்துகளுடைய கடமை இறை தர்மத்தை பரப்புவதும் பேணுவதும். அதை பாதுகாப்பதற்கு வருகின்ற தூதரோ அவதாரமோ நாயன்மாரோ ஞானிகளோ அது ஒவ்வொரு வழிமுறையில் இருக்கின்றது. அந்த வழிவகையிலே அது இறைவனுடைய வேலை. சல்வேஷன் இஸ் நாட் அவர் ஓன் ஒர்க், சல்வேஷன் இஸ் ஹிஸ் ஒர்க். அவர் தான் அதை கொடுப்பாரே தவிர நான் சல்வேஷனை கொடுக்க முடியாது. இப்படியெல்லாம் பேசுகிறேன் நடக்கிறேன் என்பதற்காக எனக்கு சல்வேஷன் கரண்டீடுன்னு சொல்ல முடியாது. அதை செய்கின்றோம், அதன் பலனை அவன் தருவான், அது அவனுடைய பாதை இருக்கிறது. அரசாங்கத்துக்கு இதில் பெரிய ஈடுபாடு கிடையாது, அதில் தன்பத்துவம் இல்லை. அரசாங்கத்தினுடைய லெவல் அவ்வளவத்தோட முடிஞ்சுது. ஆனால் இந்த 3 லெவல்ஸுக்கும் அதிகாரம் கொடுப்பது ஆண்டவன். நன்றி, நன்றி டாக்டர் லம்பதன் அவர்களே. ஏசிகே முகமது, நீங்கள் அந்த கேள்வியை விளங்கி கொண்டீர்களா அல்லது? ஆமாம் ஆமாம், அவருடைய கேள்வி விளங்கியது. கடைசி நேரத்திலே தொடர்பு துண்டிப்பாகிவிட்டது. உண்மையிலே அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், முஸ்லீம் ஏன் அத்தா என்று சொல்ல வேண்டும், ஆண்டவன் என்று சொல்லிவிட்டு சொல்ல வேண்டியது என்று கேட்கிறார். ஆண்டவன் என்பது தமிழ் வார்த்தை. நீங்கள் ஏன் அதை வந்து இப்ப அரபு அல்லாஹ் என்பது ஒரு அரபியில் உள்ள வார்த்தை என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் என்ற உதாரணமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மனிதன், என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் வந்து முகம்மது. என்ன அழைக்கிற பொழுது நீங்க முகம்மது என்று கூப்பிடுவீங்களா, மனிதன் என்று கூப்பிடுவீங்களா? என்ன அழைக்கிற பொழுது முகம்மது என்று தான் கூப்பிடுவீங்க. எனக்கு எது பேர் சூட்டப்பட்டீங்க அந்த பேரை சொல்லித்தான் அழைப்பீர்கள். அழைக்கிற பொழுது நாங்க பேர் சொல்லுங்க, நான் மனிதன் தான், அதுக்காக மனிதன் என்று என்னை அழைச்சு கொண்டு இருக்க மாட்டீர்கள். எனக்கு ஒரு பேர் இருக்கிறது, பேரை சொல்லி அழைப்பீர்கள். இப்ப ஆண்டவன் என்றால் என்ன? அந்த சராசரங்களையும் ஆட்சி செய்யக்கூடியவன் ஆண்டவன், அவன் ஆளக்கூடியவன் சொல்லுகிறோம். அது பேரா? ஆண்டவன் என்று நாங்களும் தான் மொழிபெயர்ப்பு சொல்லிட்டு போகிறோமே. நாங்கள் உரை நிகழ்த்துகிறோம், தமிழ்ல பேசுகிற பொழுது நாங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டவன் என்று சொல்லுவோம், கடவுள் என்று சொல்லுவோம். அவனுடைய பேர் என்று வருகிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லுவோம். இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ற பேர் மட்டும்தான் இருக்குதான்? இல்ல, அவன் வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு 99 நாமங்கள் திருநாமங்கள் இருக்கின்றன என்று இஸ்லாம் சொல்லுது. அதுல அதை கருணை உள்ளவன், எல்லையற்ற அன்புள்ளவன், மன்னிக்கக்கூடியவன், அப்படி எத்தனையோ பண்புகள் இறைவனுக்கு உண்டு. அவனுடைய பேர் திருநாமங்கள் உண்டு. அதையும் சொல்லி நீங்க அழைக்கலாம். நீங்க தமிழ்ல சொல்லி அழைத்தாலும், நீங்க அரபியில சொல்லி அழைத்தாலும், எந்த மொழியில சொல்லி அழைத்தாலும் நாங்கள் கட்டிக்கவே இல்லையே. நீங்க நினைத்துக் கொள்கிறீர்கள் இவர்கள் இப்படி சொல்வது நம்மளை புறக்கணித்து தான் அப்படி நினைக்கிறீங்க. ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. நீங்க தமிழ்ல சொன்னாலும் அரபியில சொன்னாலும் எந்த மொழியில தான் நீங்க சொன்னாலும்
அது இறைவனை தான் குறிக்கும். முகம்மது இறுதி தூதர் முகம்மது அவர்கள் இறைவனுடைய ஒரு தூதராக வந்தார். அவருக்கு ஒரு கடவுள் கிடையாது, ஒரு மனிதர் தான். அவர் மொழி பேசினார், அரபுல சொன்னாரு. அவருக்கு முன்னாடி வந்த எத்தனையோ தூதர்கள், ஜீசஸ் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து வந்தாங்க, இப்ப மோசஸ் வந்தாங்க, அவங்க அரபு மொழி பேசலைங்க. அவங்க கடவுளை அறிமுகப்படுத்துகிற பொழுது அரபு மொழி சொல்ல வைக்கிறீங்க. நாங்க அரபு மொழி என்று அதுதான் இறைவனுடைய பேர், மத்த ஒன்று கிடையாது சொல்லவும் இல்லை. அதாவது நீங்க நினைச்சு அப்படி கற்பனை பண்ணினத்தினால தப்பான ஒரு கோணத்துல கேக்குறீங்க. ஆப்பிரிக்கா நடக்குதுன்றீங்க, இந்தியாவிலையும் தானே குஜராத் படுகொலை நடக்குது. இந்தியா இந்தியங்கிற வார்த்தை அந்த பின்னணியில இருந்து தானே வருது, மதத்தின் பெயரால தானே அந்த பின்னணி நடக்குது. மதம் என்கிற பெயர், மதம் என்றாலே ஒரு வெறி. இஸ்லாம் வந்து ஒரு மதம் கிடையாது. மதம் என்றால் வெறி என்ற அர்த்தம். வெறி பிடித்த யானைக்கு நாங்க மதம் பிடித்த யானைன்னு சொல்லுவோம். நமக்குறது ஒரு மார்க்கம், ஒரு அழகான வழிமுறை. ஒரு குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எப்படி வாழப்பட்டு காட்டி தருது. யாராவது குறுக்கிட்டு வந்தா அதை நாங்க ஒரு அழகிய முறையில நாங்க நிறுத்துவோம், தடுத்துவோம். அதுக்கு மீறி வந்தா அது எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய சட்டம் நம்மிடத்திலும் இருக்கு. அது யாருக்கும் எந்த விதிவிலக்கு கிடையாது. அதனால கடவுள் என்று நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க, அல்லாஹ் என்று ஏன் சொல்லுவீங்கன்னு நீங்க கேட்க கூடாது. நம்ம கடவுள்னு தான் இங்க நாங்க உரை நிகழ்த்துக்கிற பொழுது, நம்ம பள்ளிவாசல தமிழ் மொழியில பேசும்போது கடவுள்னு தான் பேசுவோம், ஆண்டவன் என்று தான் பேசுவோம். அவனுடைய பேர் வருகிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லுவோம். அது அல்லாத எத்தனையோ பேர்கள் இருக்கு, தமிழையும் சொல்லிட்டு போவோம். அவன் இரக்கம் உள்ளவன், கருமை உள்ளவன். திருமண குர்ஆன் எடுத்து பாருங்களேன், அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அளவற்ற அருளானின் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் வருது. அப்ப அந்த நீங்களாகவே யோசிச்சு இப்படி இருக்குது இவங்க இப்படி சொல்லி நீங்களா பண்ணி ஒரு அதாவது தப்பான குணத்துக்கு போகக்கூடாது. இதுதான் இருக்கக்கூடிய. மற்ற கேள்வி ஒன்றும் இருக்கின்றது. அதாவது வந்து அரசாங்கங்கள் வந்து மதங்கள் வந்து நாடுகளை வழிநடத்தவில்லை, அரசாங்கம் தான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றது, மதங்களில் தான் இந்த பிரச்சனை வருகின்றது சொல்லி, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போகிறீர்கள் கேக்குறீங்க? ஐயா, அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்பது செய்யக்கூடியவர்களே ஒரு மனிதர் தான். அவரும் ஒரு மதத்துல ஒரு கொள்கையில இருக்கத்தான் செய்வாரு, இருக்கத்தான் செய்கிறார்கள். இருக்கிறதுனால அதை திணிக்க கூடாது என்பதுதான் மேலே நம்முடைய நிலைப்பாடு. நீங்க அரசாங்கம் என்று வந்தால் மதத்தை திணிப்பது அரசாங்கம் கிடையாது. அரசாங்கங்கள் மதத்தை சில வேளை திணிக்கலாம். அப்படி திணிக்கிற பொழுதுதான் உலகத்துல பிரச்சனைகள் வருது. நான் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறேன். என்ன, முகமது நபி அதாவது இறை தூதராக வந்தவர் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார். இருக்கிற பொழுது கூட அங்க இருந்த யூதர்களுக்கு உரிமை கொடுத்திருந்தாரு, கிறிஸ்தவர்களுக்கு உரிமை கொடுத்திருந்தாரு, மற்ற மக்களுக்கு உரிமை கொடுத்திருந்தாரு. என்ன சொன்னாரு, நீங்க உங்களுடைய வணக்க வழிபாடுகள் நீங்க செய்து கொள்ளுங்க, ஆனா எங்களுக்குன்ற ஒரு கொள்கை இருக்குது, இதுல குறுக்கிடக்கூடாது. உங்க கொள்கை வந்து இப்படி இருக்குது. அவரவர் கொள்கை அவரவர் சொல்வதற்கு, அழகிய முறையில பிரச்சாரம் செய்வதற்கு, அவரவர் செய்து கொள்வதற்குரிய உரிமைகளை கொடுத்திருக்கு. திணிக்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனை வெடிக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது, இந்த மதத்தை பிறகு இலங்கையை பாருங்க, இந்தியாவை பாருங்க, என்ன நடக்குது. மதத்தை வந்து திணிக்கிற பொழுது ஒரு பிரச்சனை வெடிக்குதா இல்லையா? அப்ப மதத்தை ஒரு பௌத்த நாடு அல்லது இந்து நாடு அல்லது இஸ்லாமிய நாடு அடுத்தவர்களை வந்து அந்த கருவறுக்கிற வேலை செய்கிற பொழுது உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கடவுளை அடையத்தானே வேணும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் தேவையில்லை. அவங்க கடவுளா? கடவுள் கிடையாது, அவங்களுக்கும் கடவுளை அடைய வேண்டும். கடவுளை அடைகிற சுபிட்சமான படி அரசியல்வாதிகளுக்கு தெரியும், அதுதான் பிரச்சனை. சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை கொடுத்திருப்பதனாலே உலகத்தில் உள்ள அநேக பாஷைகளிலே பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. மொழிபெயர்க்கப்படுகின்ற போது அந்தந்த பாஷையை பேசுகின்ற ஜனங்கள் தெய்வத்திற்கு என்ன பெயரை அவர்கள் பாவிக்கக்கூடியதாக இருந்ததோ அப்படிப்பட்ட பெயர்களை கொடுத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். உதாரணத்துக்கு யாவே என்ற சொற்பதத்தை கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அது தமிழிலே அது அர்த்தம் உள்ளதாகவும் பொருள் உள்ளதாகவும் ஒரு இறைபக்தியை வெளிப்படுத்தி காட்டுகின்ற சொற்பதங்களாக இருந்ததினாலும் அந்தந்த பாசைக்காரர்களுக்கென்று ஒரு பெயரை மொழிபெற்று இருந்தார்கள். சின்ன சின்ன உச்சரிப்பிலே வித்தியாசம் ஏற்பட்டாலும் மனநிலையில் ஆவிக்குரிய ஆத்மீக அறிவில் உணர்வில் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் தேவனையே அழைத்து அவரை சார்ந்து நின்று அவரை தொழுது கொண்டார்கள் என்று
நாங்கள் பார்க்கிறோம். ஏனெனில் தேவன் இருதயத்தை பார்க்கின்றவர். அவன் மனிதன் யாரை நோக்கி பார்க்கின்றான் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் சட்டத்தின் அடிப்படையிலே மனிதன் தேவனை நோக்கி பார்க்கிற போது, பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் சதகாலமும் ஜீவிக்கின்ற தேவன், சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கின்ற தேவன் தன்னையே அவன் அழைத்து தொழுது கொள்கின்றான் என்பதனாலே இன்ன சொற்பதத்தில்தான், அதாவது எபிரேய பாஷையிலே குறிப்பிட்டபடிதான் கடவுளுடைய பேர் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கவில்லை. அந்தந்த மொழிகளிலே ஒவ்வொருடைய மொழிகளும் அது மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உதாரணத்திற்கு டாக்டர் தெய்வநாயகம் என்பவர் தனது கலாநிதி பட்டத்திற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் திருக்குறளிலே ஒரு சிறப்பு பட்டத்தை பெறும்படியாக அதை ஆராய்ச்சி செய்கின்ற போது, அவருடைய ஆராய்ச்சியின்படி அவருடைய எழுத்தின்படி திருக்குறளை பற்றியும் அதை எழுதிய திருவள்ளுவர் பற்றியும் பேசுகின்ற போது, அவர் பிற மார்க்கம் என்று குறிப்பிடப்பட்ட அந்த நாளிலே அவரை குறித்து அவர் எழுதுகின்ற போது, ஒரு மிஷனரிக்கு கீழே அவர் வாழ்ந்தவர் என்று அவர் எழுதுகின்றார். பரிசுத்த வேதாகமத்தின் தெய்வத்தின் பெயர்களை எல்லாம் அவர் அந்த திருக்குறளிலே பாவித்திருந்ததினாலும், அப்பொழுதிருந்த தமிழ்ச் சங்கம் அவர் வேற்று மொழிகளினால் கடவுளுடைய பெயர்களை பாவிப்பதை வரவேற்காதனாலேயும், அதோடு ஜாதி முறையிலே அவருடைய எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததினாலேயும், அவர் அந்த திருக்குறளிலே தமிழ் பெயர்களினால் தெய்வத்தை குறிப்பிட்டு அவர் எழுதினார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்பொழுது நான் அவதானிக்கின்ற காரியம் என்ன, தமிழிலே தெய்வங்களை குறிப்பிட்டு நிற்கின்ற பெயர்கள் இருக்கத்தக்கதாக வேற்று மொழியிலே தெய்வத்துக்கு பெயர்கள் கொடுக்கக்கூடாது என்று அந்த நாள் இந்த தமிழ்ச் சங்கம் வாதிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி அந்த பரிசுத்த வேதாகமத்தின் நிலையாளர்கள் தலைவர்கள் அந்தந்த பாசையிலே எது மனிதர்களுக்கு தேவபக்தியை தேவ பயத்தை கொடுக்குமோ அந்த நாமங்களின்படி உண்மையான தெய்வத்தை அழைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது. இன்ன மொழியில்தான் யாவே என்று அழைக்கப்படுகின்ற அந்த எபிரேய பாசையில தான் தெய்வத்துக்கு பெயர் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் போடவில்லை. அப்படி மீறுகின்றவர்களை அவர்கள் தண்டிக்கவும் இல்லை. அது தவறு என்றும் சொல்லவில்லை. ஆனால் அதே வேளையிலே இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்னும் ஒரு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் அதாவது அவர் என்ன கேட்கின்றார், அரசாங்கங்கள் சில சந்த இடங்களிலே மதங்களுக்கிடையே போர்களையும் சண்டைகளையும் ஆதரிக்கின்றதாக இருக்கிறது என்று பொருள்பட அவர் கேட்டதாக நான் விளங்கிக் கொள்கின்றேன். இந்த நாட்டை அவர் குறிப்பிடுகின்றார். கனடா போன்ற தேசங்களிலே அரசாங்கங்கள் மத சண்டைகளுக்கு ஆதரவாக இருக்கவில்லை என்று சொல்லுகின்ற போது, அவர் மத்தியகிழக்கு நாடுகளிலே மதத்தின் சார்பு நடைபெறுகின்ற சண்டைகளை அவர் மனதில் வைத்த அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்பது என்னுடைய ஊகமும் கணிப்புமாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த நாட்டிலே எல்லோரும் சமமாக வாழத்தக்க விதமான சட்டத்தை இயற்றுவதற்கு உரிய காரணம், இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அமைப்பை ஆரம்பத்திலே ஏற்படுத்துகின்ற போது, சட்டங்களை இயற்றுகின்ற போது, அப்பொழுது இந்த தேசத்தில் இருந்த கிறிஸ்தவ மத தலைவர்களினால் இயேசுனுடைய போதனைகளில் அதிமுக்கியமான ஒன்றாகிய உன்னை போல் பிறரை அன்பு செய்கின்ற போதனையின் அடிப்படையிலேயே கிறிஸ்தவ போதனைகளின் விழுமியங்களை அடிப்படையாக கொண்டே சட்டங்கள் இயற்றப்பட்டது. இப்பொழுது ஜனநாயக முறையிலே சில கிறிஸ்தவ போதனைகளுக்கு எதிர்மாறான சட்டங்கள் இயற்றப்படுகின்ற போதும் மனித விழுமியங்கள் இங்கே பாதுகாக்கப்படுவதற்குரிய காரணம், எல்லோரும் சுதந்திரமாவதற்குரிய காரணம் கிறிஸ்தவ அடிப்படை போதனைகளின் அடிப்படையிலே இங்கே சட்டங்கள் இயற்றப்பட்டது என்பதற்கு சரித்திரம் சான்று பருகிறது. அதே வேளையிலே இங்கே எல்லா மார்க்கத்தாரும் கோயில்களை கட்டவும் ஆலயங்களிலே தங்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கும் தங்களுடைய மார்க்கத்தின் புத்தகங்களை வைத்திருப்பதற்கும் வாசிப்பதற்கும் தடைகளை கொடுக்காதற்குரிய காரணமும் உன்னை போல் பிறரை அன்பு செய்கின்ற போதனையே. இன்று மத்தியகிழக்கு நாடுகளிலே அப்படியான காரியங்கள் இல்லை. தயவு செய்து முகமது மன்னிக்கவும், நீங்கள் சொன்னீர்கள் ஒரு கூற்று, முகமதுவின் காலத்தில் தீர்க்கதரிசி முகமதுவின் காலத்தில் இஸ்லாமின் ஆரம்ப கத்தாவாய முகமதுடைய காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அங்கே சமமாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்று அது முகமதுனுடைய செயல்களுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் அப்பாற்பட்டது. அவருடைய முதல் எதிரியாக கிறிஸ்தவர்களும் யூதர்களையும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதும் இருக்க விடக்கூடாது என்பதும் அந்த அடிப்படையில் இன்று முஸ்லிம் நாடுகளிலே மற்ற மார்க்கத்தின்
புத்தகங்கள் வைத்திருக்க அனுமதி இல்லை, அவளுக்கு பூர்ண சுதந்திரம் இல்லை, அடக்குமுறைகள் இன்னும் தொடர்கிறது. நன்றி.